அங்கண் மாலாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிருண்டு கொண்டேங்கள் மேல் நோக்குதீவேல் எங்கள் மேல் சாபம் இழந்தலோரெம்பாவாய். முந்தைய பாசுரத்தில் பகைவரெல்லாம் தம் வலிவு இழந்து உன்னடி பணிவது போலே நாங்களும் போக்கிடம் வேறு இன்றி உன்னை பற்றி நின்றோம் என்றனர் ஆய்ச்சியர். இருப்பினும் இன்னும் இவர்களின் உள்மனதை அறிய ஆவல் கொண்டவனாய் கண்ணன் பேசாது கிடந்தான். அதனால் ஆய்ச்சியர், பெருமானே, இன்னும் உன் திருவுள்ளம் இறங்கவில்லையோ? புகழ்வேறு இன்றி உன் திருவடி பற்றி இருக்கும் எங்கள் மீது நீ உன் அருள் கண் பார்வையை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். இந்த பாசுரத்தில் அழகியதாகவும் விசாலமானதாகவும் மிக பெரியதாகவும் உள்ளது இந்த பூமி. இதில் ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அகங்காரம் அடங்க பெற்று உன் சிம்மாசனத்தின் கீழே திரண்டு வந்து இருக்கின்றனர். அதுபோல் நாங்களும் உன் இருப்பிடத்தே புகவிடை கண்டு இங்கே நிற்கின்றோம். கிண்கிணி மணியின் வாயை போலே பாதி குவிந்து மலர்ந்த தாமரை பூவை போன்ற சிவந்த திருக்கண்கள் உன்னுடையது. அந்த கண்களால் சிறிது சிறிதாக மலர்ந்து திறந்து எங்கள் மேல் நீ விழிக்க மாட்டாயோ? சந்திரனும் சூரியனும் உதித்தது போலே அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் நீ எங்களை நோக்கி அருள் புரிந்தால் எங்கள் மீது உள்ள பாவங்கள் எல்லாம் நசித்து போகுமே என்றனர் ஆய்ச்சியர்கள். கிண்கிணி என்பது அரை சதங்கை, பாதி மூடியும் பாதி பாகம் திறந்ததாகவும் செய்யப்படும் ஓர் ஆபரணம். அதைப்போல் தாமரை மலர் பாதி குவிந்தும் பாதி திறந்ததுமாக இருந்ததாம். கண்ணனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன்தானே. அதுவும் ஒரே காலத்தில் ஞாயிறும் திங்களும் உதித்தால் தாமரையின் நிலை அதுதானாம். இந்த ஒப்புமையை கண்ணபிரானின் திருக்கண்களுக்கு காட்டுகிறார் ஆண்டாள். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 2. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. உதயம் நின்மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழநயனக் கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானி அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையை அலைகடலென பள்ளி எழுந்தருளாயே. நான் மெய்யான சுயத்தின் பிம்பமாக இங்கு இப்போது வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உடலல்ல, நான் அறிவல்ல, நான் ஒரே ஒரு மனிதன் அல்ல. உண்மையில் நான் ஒருமை இல்லை, பன்மை. நான் பேரானந்தம், நான் பெரும் சக்தி, நான் பேரொளி, நான் அகண்ட ஞானம், நான் பேரன்பு, நான் பெருங்கருணை. நான் இந்த உடலில் வாழ்கிறேன். அதனால் அதன் வாயிலாக இந்த உலக வாழ்க்கையை காண்கின்றேன். மற்றபடி என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைப்பேரான பரம்பொருளின் ஒரு துளியே நான். என்னுள் சிவம் அடக்கம், சிவத்துள் நான் அடக்கம்.
பெருந்துறை எனும் பிறப்பொருக்கும் திருத்தலத்தில் உறையும் எம் சிவபெருமானே, கதிரவனின் தேரோட்டியான அருணன் திசையாகிய கிழக்கே வந்துவிட்டான். கோடி சூரிய பிரகாசமாக ஒளிரும் நினது கருணை நிறைந்த திருமுகம் போல ஆதவனும் ஒளி பரப்ப தொடங்கிவிட்டான். ஆதவனின் ஒளியால் புற இருள் அகன்று வருகிறது. அக இருளை உன் திருவடி தரிசனம் மட்டுமே அளிக்கும் என்பது திண்ணம். பெருமானே, உனது அழகிய கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகம் எங்கும் மலர்ந்து விட்டன. உமது திருவடிகளை நோக்கி திரண்டு வரும் ஜீவன்களைப் போல வண்டினங்கள் தாமரைகளில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன. அருள் எனும் செல்வத்தை அளவில்லாது வாரி வழங்கும் எங்கள் அருள் வள்ளலே, ஆனந்தத்தை மலை போல் அள்ளித் தந்து இன்பம் அளிக்கும் பெருந்துறை பெருமானே, நாங்கள் எல்லோரும் வாழ நீ கண் விழிப்பாயே. ஆண்டவனை எழுப்பும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் மறைபொருளாக ஒரு செய்தி உள்ளது. அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல சகல ஆன்மாக்களும் ஈசனை நோக்கி தரிசிக்க ஓடி வருகின்றன. ஓடி வராத ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதுதான். தாமரைக்கு அருகிலேயே வாழும் தவளைகள், மீன்கள், நத்தை போன்ற பூச்சிகள் எவையும் தாமரை பற்றியோ அதில் உள்ள தேனை பற்றியோ அறிந்து கொள்வதில்லை. அதனால் அவற்றுக்கு தேனின் ருசி தெரியாது, தாமரையின் மகத்துவமும் தெரியாது. ஆனால் இங்கிருந்தோ பறந்து வரும் வண்டுக்கு தேனும் கிடைக்கிறது, வாழ்க்கையும் ருசிக்கிறது. இது ஏன் என்றால், ஒரு ஆன்மா ஈசனை அடைவதற்கு கூட அந்த ஈசனின் அருள் இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது. சிவனே விரும்பினால் ஒழிய சிவத்தை அடைய முடியாது என்பதே தத்துவம். சிவத்தை அடையும் ஜீவன் தெளிவை பெறும் என்பது சைவ சித்தாந்தம் கூறும் செய்தி. ஈசனை பற்றி கொள்ளும் ஆன்மா பரவசம் எனும் பெருந்தேனை உண்டு மயங்கும். அந்த பரமானந்த மயக்கத்தில் தன்னையும் சிவத்தையும் உணர்ந்து தெளிவு கொள்ளும். நான் ஜடமல்ல, நான் ஆன்மா. அதனால் மாற்றமில்லாதவன், முடிவற்றவன், மீண்டும் மீண்டும் வேறு வேறு தோற்றங்களை காணும் அனாதியானவன். நான் உடையும் எலும்புகளும் அழியும் உடலும் கூடிய சாதாரண மனிதன் அல்ல. நான் மரணமற்றவன், மரணம் இல்லாத முடிவற்றவன். ஏனென்றால் நான் சிவத்தின் அங்கம், சிவத்திலிருந்து உதித்தவன் என்று உணர்ந்து கொள்ளும் ஜீவன் அச்சப்படுவதில்லை, அவஸ்தைப்படுவதில்லை. அச்சமற்ற இடத்தில்தான் உண்மையும் கருணையும் பிறக்கும். சிவனிடத்தில் தஞ்சம் கொண்டவர் அச்சம் என்பதையே அறவே மறப்பர். குரங்குகள் வளர்க்கும் ஒரு குழந்தை தன்னை குரங்கு போலவே பாவித்துக் கொள்வதை போல மாயையில் சிக்கி சிவனை மறந்து போகும் ஜீவனும் ஏதோ ஒரு அச்சத்தில் சிக்கிக் கொள்கின்றது. அந்த அச்சத்தில் இருந்து விலக மேலும் மேலும் தவறு செய்து ஒரு பிறப்பையே பாழ்படுத்தி விடுகிறது. தான் யார் என தன்னைத்தானே ஆத்ம விசாரம் செய்து கொள்ளும் ஜீவனே சிவனை நோக்கி பயணப்படுகிறது. தான் பிறந்த நோக்கத்தை பூர்த்தி செய்கிறது. எனவே நீங்கள் யார் என்பதை உணர்ந்து உங்கள் பணியை தொடர இன்றே ஈசனை நோக்கி பயணப்படுங்கள். இது புற அளவிலான பயணம் அல்ல, உங்களுக்குள்ளேயே செல்லும் ஓர் ஆன்ம பயணம். எங்கேனும் சில கணம் சிவத்தை உணர்ந்து கொண்டீர்களானால் போதும், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். வழிபாடுகள், சடங்குகள், விழாக்கள், கேளிக்கைகள் இதையெல்லாம் தாண்டிய நிலையில் சிவம் உள்ளது. அதை தியானத்தால் உங்கள் உள்ளொளி பெருக்கால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி கண்டுகொண்டால் நான் மெய்யான சுயத்தின் பிம்பமாக இங்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உடல் அல்ல, நான் அறிவல்ல, நான் ஒரே ஒரு மனிதன் அல்ல. உண்மையில் நான் ஒருமை இல்லை, பன்மை. நான் பேரானந்தம், நான் பெரும் சக்தி, நான் பேரொளி, நான் அகண்ட ஞானம், நான் பேரன்பு, நான் பெருங்கருணை,
நான் இந்த உடலில் வாழ்கின்றேன். அதனால் அதன் வாயிலாக இந்த உலக வாழ்க்கையை காண்கின்றேன். மற்றபடி நான் என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலை பேரான பரம்பொருளின் ஒரு துளி நான். என்னுள் சிவம் அடக்கம், சிவத்துள் நானும் அடக்கம் என்று ஒரு ஜீவன் உணர்ந்து கொண்டால் அது சித்தனாகும், மெல்ல சிவனும் ஆகும் என்பதே சைவத்தின் அடிப்படை. அப்படி சித்தம் சிவமாக சிவனை பற்றி கொள்ளுங்கள். மார்கழியின் இந்த இதமான காலை பொழுதில் வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் சிவதியானம் மேற்கொள்ளுங்கள். சிவம் விரும்பினால் நிச்சயம் நீங்களும் சிவமாகலாம். அதற்கு அன்போடு சக ஜீவன்களையும் அணுகுங்கள். அதுவே சிவமாக முதல் வழி. உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.